ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ வந்து சிலாங் மேகாலயால இருக்கேன். இங்கிருந்து நாங்க டாக்கி போறோம். நேத்து நைட்டு தான் இந்த கார் ரெண்ட் எடுத்தோம். ஸோ இந்த கார் ரெண்ட் எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதே மாரி நாங்க போற வழியில நெறைய ஃபால்ஸ் இருக்கு. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே வாங்க. நம்ம வந்து சிலாங்லேருந்து டாக்கி போறோம். டாக்கி பார்த்தீங்கன்னா, இங்க பங்களாதேஷோட பார்டர்ல இருக்கு. இங்க ஒரு பிளாக் கலர்ல ஒரு லைன் தெரியுதுல்ல? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பங்களாதேஷோட பார்டரு. அதே மாரி நம்ம டாக்கி ரீச் ஆகுறதுக்கு வந்து நம்ம 2 வழியா போலாம். இந்த வழியா போலாம். இது வந்து லாங்கஸ்ட் ரூட்டு. இங்க 120 கிலோமீட்டர் போணும். அதே மாரி இந்த வழியா வந்தோம்னா, ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். ஏன் இந்த லாங்கஸ்ட் ரூட் வழியா போறோம்னா, இந்த வழியா போம்போது நம்ம அழகான 2 ஃபால்ஸ் பார்க்கலாம். பிபி ஃபால்ஸ் அண்ட் கிரான்ச்சுரி ஃபால்ஸ். இத பார்த்துட்டு டாக்கி போயிட்டு நைட் அங்க ஒரு நைட் ஸ்டே பண்ற மாரி பிளானு. அத முடிச்சுட்டு நம்ம திரும்ப இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட் வழியா நம்ம ஷிலாங் போவோம். அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏசியாலே வந்து ரொம்ப கிளீனஸ்ட் வில்லேஜ் வந்து இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஷிலாங் போகிற மாதிரி தான் பிளான். இதுதான் இப்போ அடுத்து நம்ம மேகாலயாவில் பண்ண போகிறது. ஷிலாங்கில் கார் ரெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூகுள் ரிவ்யூலாம் பார்த்து நல்ல ரிவ்யூவாக இருக்கிற இடமா பார்த்தா கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணோம். இவங்க பார்த்தீங்கன்னா கார் வந்து நாங்கள் சாண்ட்ரோ தான் கொடுத்தாங்க. இது வந்து பர் டே 2000 ரூபா ரெண்ட்டு. நாங்கள் 2 நாளைக்கு எடுத்திருந்தோம், கிட்டத்தட்ட 4000 ரூபா. அதே மாதிரி இவங்க நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கே வந்து நைட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாமே செக் பண்ணி கிலோமீட்டர்லாம் செக் பண்ணி வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா அட்வான்ஸ் வாங்கினாங்க. பேலன்ஸ் வந்து நாங்கள் கார் ரிட்டர்ன் பண்ணும்போது வாங்குறேன்னு சொன்னாங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சாங்க, ஒரிஜினலு. அதுக்கப்புறம் கார் கொடுத்துட்டாங்க. கார் வந்து நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணி போயிட்டோம். 2 பேருக்குமே டிரைவிங் தெரிஞ்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு போகிறதுக்கு. மேகாலயாவில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட கம்மியாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 96 ரூபா தான் வருது. நம்ம ஊரை விட கிட்டத்தட்ட 4 ரூபா 5 ரூபா கம்மியாகுது. நாங்கள் ஆன் தி வேல ஒரு ஸ்பாட் பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதில் கார் போன ட்ராக் இருந்தனால எங்கள் காரை கொண்டு போய் மேலே நிறுத்திட்டோம். அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு கீழே பார்த்தா ஒரு ஓடை, வயல் அதெல்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே போகும்போது நீங்கள் இதையும் பாருங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் பிபி ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். பிபி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கருங்கலாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடெல்லாம். ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தண்ணியெல்லாம் போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. லெஃப்ட் சைடு தெரியுது இல்லை, அங்கே தான் அந்த ஃபால்ஸு. ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி கீழே விழுகுது. நம்ம கீழே இறங்கி ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் ட்ரெக் பண்ணாலே நம்ம இந்த ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிடலாம். 10 rupees. ஓகே. வாட் இஸ் யுவர் நேம்? நிபாஹுன். ஓகே. ஹாய். இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சுங்க. அதனால் ஸ்டிக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸ்டிக்கு வாங்கினா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கு மறக்காமல் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்பாக இருந்துச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம போக போக வந்து ஃபால்ஸ் நம்ம கிட்ட வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலேருந்து பார்க்குறக்கு அந்த வியூ. அப்புறம் ஃபால்ஸோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தான் வாங்கினாங்க ஃபால்ஸ் போகிற வழியில். அது பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபா. ஒரு வழியாக நாங்கள் ஒரு 20 நிமிஷம் பக்கம் ட்ரெக் பண்ணி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. செம்ம வருத்துங்க இந்த ஃபால்ஸு. நல்லா அகலமாக நல்லா ஹைட்லேருந்து விழுகுதுங்க இந்த ஃபால்ஸு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம தண்ணியில் இறங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் வாங்கணுங்க. லைஃப் ஜாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நானும் அதாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இறங்க, அதுதான் சேஃப். எப்பவும் போல் இங்கேயும் நாங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களால் ஃபால்ஸ் தண்ணி கிட்டேயே போக முடியலைங்க. அதுக்கு முன்னாலே அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றும் தண்ணி அடிக்குது. அப்படியே மழை பெஞ்சு அப்படி இருக்கும், அந்த எஃபெக்ட்டுங்க. அது பக்கத்துலேயே வேற ஒரு பாறை இருந்துச்சு. அதனால நாங்கள் ஏறி நின்று செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம வருத்து. தெரியுதா நான் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கேன், ஃபால்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்க.
நீங்கள் மேகாலயா வர மாதிரி இருந்தால் இந்த ஃபால்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எங்களுக்கு இந்த ஃபால்ஸ் விட்டு வர மனசே இல்லைங்க. செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே அடுத்த ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கிரான்ச்சுரி ஃபால்ஸ். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிரைவ் தான், நம்ம அங்கே போயிடலாம். கிரான்ச்சுரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோடு வந்து பரவாயில்லங்க, கொஞ்சம் தார் ரோடாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இங்கே வந்து பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணாங்க. 4 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்கினாங்க. ஆனால் பிபி ஃபால்ஸில் வந்து பார்க்கிங்க்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை. இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஈஸியாக நம்ம போயிடலாம். அவ்வளோ ஒன்றும் நம்ம ட்ரெக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம போகிற கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து பார்த்தாலே நமக்கு கீழே ஃபால்ஸு அது ஃபுல்லாக எல்லாமே தெரியும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காடு மாதிரி இருக்குங்க. அது நடுவில் வந்து ஒரு அணைக்கட்டு மாதிரி வந்து நின்று ஃபால்ஸ் தண்ணி விழுகுது. இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் ட்ரக் தாங்க. நம்ம இந்த ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிடலாம். அப்புறம் இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டிங், கயாக்கிங் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபா, குழந்தைங்களுக்கு 30 ரூபா. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நாங்கள் கயாக் போகலான்னு சொல்லி போயிட்டோம். கயாக் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 100 ரூபா. அந்த 100 ரூபாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஜாக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிரும். அவ்வளோதாங்க, நாங்கள் கயாக் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அண்டர் வாட்டர் அந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி 2 சைடும் நமக்கு காடு மாதிரி சென்டரில் இது போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே நாங்கள் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம மேலேருந்து பார்த்துடலாங்க. இந்த அணைக்கட்டு தாங்க. இந்த அணைக்கட்டு வழியாக தான் வந்து தண்ணி ஃபால்ஸுக்கு போகுது. அப்படியே இதில் நடந்து போய் தான் நம்ம ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சுங்க போகிறக்கு. கயாக் முடிச்சதும் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபால்ஸ் போயிட்டோம். ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுக்க செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி ஃபால்ஸு தண்ணி ஃப்ளோவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதேமாதிரி இந்த ஃபால்ஸ்லேயும் நம்ம இறங்கலாம். ஆனால் இதுக்கும் லைஃப் ஜாக்கெட் வந்து ஒரு 100 ரூபா நம்ம வாங்கணும். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் இறங்கிக்கலாம். இந்த ஃபால்ஸையும் நாங்கள் விட்டு வைக்கலைங்க. நாங்கள் இறங்கணும்னு சொல்லி இறங்கியாச்சு. ஆனால் யாரும் அதிகமாக இந்த ஃபால்ஸில் இறங்கலையான்னு தெரியல. தண்ணி ஃப்ளோ நல்லா வர்றதுனாலேன்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே வியூ பாருங்க. செமையாக இருந்துச்சு அந்த தண்ணி விழுகிறது. அதே மாதிரி ரொம்ப நேரம் நிற்க முடியலங்க. கேமராலாம் மேலே படும்போது கையில் ரொம்ப வலி எடுக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் ஃபேமிலியாக இங்கே வரலாம். இந்த ட்ரக்கிங்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணியில் இறங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னா அங்கெல்லாம் நிற்கிறக்கு இடம் இருக்குது. சென்டரில் மட்டும்தாங்க கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அதுவும் நம்ம லைஃப் ஜாக்கெட் இருக்கனால சேஃபாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து டாக்கி போயிட்டு அதுக்கப்புறம் ஏசியாஸ் கிளீனஸ்ட் வில்லேஜ்லாம் போய் பார்க்கலாம் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.